ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு லாஸ்ட் சம்மரோட மீதி பாகங்களை தான் பார்க்க போறோம். போன கதையில ஹீரோ ஹீரோயினை எப்படியாவது கொஞ்சம் பேச வைக்கலாம், சிரிக்க வைக்கலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கொஞ்சம் ரெனோவேஷன்லாம் பண்ணி லைட்டை போட்டு அவளை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணி லைட்டா பேச வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. இந்த சேனல்ல புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை மறக்காம கொடுத்தாதான் நான் போட வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை வந்தடையும். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். கதையோட ஆரம்பத்துல டூஹா சாங் கிட்ட இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மூலையும் நம்மளோட கதையை பேசும். ஈவன் நம்ம சாப்பிடும் போது கூட ஸ்பூனோட சவுண்ட், சாப்ஸ்டிக்கோட சவுண்ட், நம்ம பேசுற கதைகள் எல்லாத்தையுமே அது ஞாபகத்துல வச்சுட்டு இருக்கோம். நீ எங்க வேணாலும் உட்காந்து சாப்பிட்டு பாரு, நம்ம வீட்ல பேசின அந்த கதைகள் அப்படியே உன்னோட மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பான். இவளும் ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிடும் போது அதே மாதிரி ஃபீல் பண்றா. ஆபீஸ்ல ஒர்க் டைம்ல சாப்பிடுறப்ப கூட அவன் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வருது. இவளோட பேர் தாங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேமா வந்திருக்கு. பார்த்துட்டு எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அதே சமயத்துல இந்த சோஷியல் ஒர்க்கிங் நடக்க போது இல்லையா, அதுல இவ கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனானே, அவனும் வர போறான்னு எழுதிருக்கு. அவனை காட்டுறாங்க. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த சமயத்துல அட்வொகேட் அங்க வராரு. வந்தவர் எங்க டூஹா இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க குறிப்பிட்ட ஒரு ரூமை சொல்ல அவரை மீட் பண்ணதான் வந்திருக்காரு. பட் இவன் கூப்பிட்ட யார் தெரியுமா, பெரிய அட்வொகேட், விஐபிக்கு மட்டும்தான் இவரை சர்வீஸ் பண்ணுவாரு. இவரோட பேர் சியோ. இவங்க கூட ஒர்க் பண்றவங்களோட பேர் ஜோ. சியோ அண்ட் ஜோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் சியர் அப் பண்ண, அடுத்து டூஹா எந்த ரூம்ல இருக்கானோ அந்த ரூம்க்கு இவரு வந்த உடனே, என்னப்பா விஐபிக்கு மட்டும்தான் நீ ஒர்க் பண்ணுவியா, அப்பனா நான் விஐபி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசிட்டு அடுத்து ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ண உடனே பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எளிய முடியுமா சண்டை போட்டுட்டீங்க, எப்படி ஒரே வாரத்துல ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதாண்டா எனக்கும் புரியல. கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண, பூக்கள் எல்லாம் வளர்த்த, செடியெல்லாம் வச்ச, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த ஹீரோயின் கிட்ட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவான் இல்லையா, அவன் பாத்ரூம் போயிட்டு கையெல்லாம் கழுவாம வெளியில வந்துட்டு நம்ம டூஹாவை பார்க்க, டூஹா இப்ப அவங்க கூட ஒர்க் பண்ண போறான் இல்லையா, அதனால ஹாய் சொல்ல, பட் அவன் கை கழுவாததை நினைச்சு இவன் சங்கோச்சப்பட, பட் அவரோ இவனோட கையை பிடிச்சு கையை கொடுத்துறாரு. இருந்தாலும் கை கழுவிட்டு ஈன்னு இழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு மீட்டிங் போடுறாங்க. எனிஹோ ஹீரோயினுக்கு அவனும் சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் எப்படிதான் இவன் மழுப்புறான்றத பார்த்து பயங்கரமா பிரமிச்சு போறா. பிடிக்கல, நீங்க சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனப்பா சொல்லாம மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த ரெனோவேஷன் பத்தி எல்லாம். அதை உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல வீட்டுல உட்காந்து இந்த ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் விலாவரியா பேசுறாங்க. நல்ல பிரில்லியண்டா இவ ஒவ்வொரு டிப்ஸையும் கொடுக்க, என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா அவனை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தெரியும், என் மரத்தை வெட்டிட்டான், அவனை கூப்பிட்டு வச்சு நீ உட்காந்து பேசிட்டு இருந்தீனா உன் கூட நான் சேர்ந்து வேலை வேற செய்யணும் அப்படின்னு தலகாணி தூக்கி அவனை அடிக்க, அவனும் வேற வழி இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். மறுநாள் இந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்காக எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. அந்த சமயத்துல இந்த ஊரை சேர்ந்தவங்களும் பிளான் சிலவற்றை சொல்ல, மரங்கள் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றது, அப்புறம் அந்த ஸ்கூல் பில்டிங் இருந்துச்சு இல்லையா, அத ரெனோவேஷன் எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பக்கம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல டூஹா மட்டும் இருக்க மாட்டான். டக்குன்னு ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ண, நான் ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் அங்க போறாங்க. ஒரு செவரு இருக்குங்க, அந்த செவரை பார்த்து இந்த இடத்த உடைச்சோம்னா நமக்கு அதிகப்படியான வெளிச்சமும் காத்தும் கிடைக்கும், அது மட்டும் இல்ல ரெனோவேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, இந்த வம்பு பிடிச்சவன் என்ன சொல்றான்னா, இதை உடைக்க கூடாது, இதுதான் பில்டிங்கே தாங்கிட்டு இருக்கு, இதை மட்டும் உடைச்சோம்னா மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க நான் ப்ளூ பிரிண்ட பாத்திருக்கேன், நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி டூஹா கேட்க, இல்ல எங்களுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் தெரியும், ஏன்னா இந்த ஸ்கூல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, அதோட ஒரிஜினல் பிரிண்ட் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஊர்க்காரங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு இவன் கடுப்பாகி சுத்தியில எடுத்துட்டு வந்து உடைக்க ஆரம்பிச்சிடறான். இவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. இருந்தாலும் விடுங்க, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்ட்டு உடைச்சு பார்த்தா வெளியில அவுட் சைட் தான் இருக்கு, ரூம் எல்லாம் கிடையாது. இந்த ஒரு செவரு இந்த பில்டிங் ஹோல் பில்டிங்கையும் தாங்கிட்டு இல்லங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்க ஊர்க்காரங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் டூஹா சொல்றதை தான் கேட்டு அங்க ஒர்க் பண்ண போறாங்கன்றது நல்லா தெரிஞ்சிடுது. அடுத்து இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு வரும்போது, இதுக்கு முன்னாடி ஏன் நான் இவனை அவாய்ட் பண்ண, நல்லா பேசியிருக்கலாம் போல இருக்கே, இன்னும் 21 நாள் இருக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பஸ் வீட்டு கீழே இறங்குனா பயங்கரமான மழை. வேற என்ன பண்றது, அந்த மழையில நினைச்சுதான் வீட்டுக்கு போகணும். அப்படியே இல்ல தன்னோட ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு குடுக்குன்னு தனியா ஓடி வந்துட்டு இருப்பா, ஃபுல்லா நனைஞ்சிருவா. அந்த சமயத்துல கருப்பாடு மேனு கத்த, அவ்வளவுதான். அதை பார்த்து பயங்கரமா பயந்துட்டு, ஏய் கருப்பாடு, நான் வர நேரத்துல தான் நீ குறுக்க வருவியா அப்படின்னு கத்திட்டு திரும்பவும் ஓட, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க ஒருத்தன், இங்கதான் டூஹா தங்கியிருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா இங்கதான் தங்கியிருக்கான், அதை ஏன் இந்நேரத்துல வந்து இப்படி குறுக்குறுன்னு பாத்துட்டு நிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு வீட்டுக்குள்ள மழையில நனைஞ்சிட்டு போனா இல்லையா, அதனால குளிக்க போயிடா. குளிக்க போனவ பாத்ரூமை விட்டு வெளியில வரலான்னு பார்த்தா கதவு பயங்கரமா இருக்குமோ மூடிக்குது. என்ன பண்றது, திரும்ப இவனை கூப்பிட்டு ஹெல்ப் கேட்க அவன் கதவை திறந்துட்டு உள்ள வந்தா, இவ துண்டோட நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கண்டுக்காம நிக்கிறான். இருந்தாலும் அங்கே
அங்கேருந்து குடுக்குன்னு ஓடிடுறா. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை சொல்றா. நான் வரும்போது ஆடு நின்னுச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தவனை தேடிட்டு வந்தான், ஆனா இந்த ஒரு கஷ்டத்தினாலதான் இங்கேருந்து நான் போகணும்னு நினைச்சேன். எல்லாமே ஓட்ட உடசலா இருக்கு இந்த வீட்டுல, எதை எடுத்தாலும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டை திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறா. இவ தூங்க போவா. அந்த சமயத்துல அவளுக்கு சரியான தூக்கம் இருக்காது. அவளோட கண்ணுக்கு அந்த சின்ன பீப் ஹோல் பெரிய பீப் ஹோல் மாதிரி தெரியும். அதுல இருந்து யாரோ இவளை பாக்குற மாதிரி இருக்கும். இவ தனியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது கதவு இப்படிதான் அடிக்கடி மாட்டிக்கும். அவளால திறக்கவே முடியாது. அதனால குளிக்கும் போது கூட முக்காவாசி மூடி வச்சுட்டு தான் குளிப்பா. ஈவன் கிச்சன் சிங்க்ல இருக்கிற டேப் கூட உடஞ்சிருக்கும். ஆனா திடீர்னு அது யாரோ பேய் வந்து ரிப்பேர் பண்ண மாதிரி ரிப்பேர் ஆயிருக்கும். இவ உங்க அப்பாக்கு மட்டும் கால் பண்ணி, அங்கிள் நீங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ரிப்பேர் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிருப்பா. என்ன நடக்குதுன்னே தெரியாது. இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, பேயா போன வருஷம் தானே அவனோட டேப் ரிப்பேர் ஆச்சு, அது சரி பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. போன வருஷம் நீ வீட்டுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி இவ ஆச்சரியமா கேட்க, வேற என்ன பண்றது, நீ உன்னோட எதிர்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்ட, அதனாலதான் ரிப்பேர் மட்டும் பண்ணிட்டு குடுக்குன்னு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ அப்படியே ஆணு பார்த்துட்டு இருக்க. பாரு, நான் உன்னை விட்டு போகவே இல்லை, எப்பவும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா அப்படின்னு தலையில கை வச்சு சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவன் பண்றது எல்லாமே இவளுக்கு பிடிச்சிருக்கு. சந்தோஷமா இருக்காங்க. டாக வாக்கிங் கூட்டிட்டு போறாங்க, அதை குளிப்பாட்டுறாங்க. ஈவன் ஊர் தலைவர் அந்த மேடம் வந்தா கூட திரும்பவும் நடுவுல வீட்டுக்கு நடுவுல போட்டிருந்த கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கார்ட்ஸ் எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கேஷுவலா ரொம்ப ஹாப்பியா. முன்னாடி மாதிரி இல்லைங்க, அவன் ஏதாவது சமைச்சு வச்சிருப்பான், அதை சாப்பிட்டுட்டு அப்ரிசியேஷன் பண்ணணும்ன்ற அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வளர்ந்துருக்கும். சாப்பாடுலாம் நல்லா இருக்குடா, சீக்கிரமா சாப்பிடுவா அப்படின்னு கால் பண்ணி கூட கூப்பிடுவா. அப்படி ஒரு நாள் இவ சாப்பிட்டு முடிச்ச உடனே காலிங் பெல் அடிக்குது. என்ன ஏதுன்னு வெளியில போய் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் டூஹாவை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்து வீடு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வணக்கம் சொல்றா. உள்ள போனவ, நீ அந்த ஊரை விட்டு வந்துட்ட, ரொம்ப நாளா என்கிட்ட பேசவே இல்ல, இப்போ இந்த ஊர்லயே ஆகஸ்ட் வரைக்கும் தங்க போறேன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அங்க இருக்கிற ப்ராஜெக்ட யாரு பண்ணுவா, இங்க வந்து ஆர்கிடெக்ட் ஆபீஸ் எல்லாம் ஓபன் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப உரிமையா கேள்வி கேட்க, இவன் அதுக்கு மூச்சில் அடிச்ச மாதிரி எந்த ஒரு பதிலையும் சொல்லல. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து வேலை செய்றீங்கலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறா. அது அபிஷியல் ஒர்க் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். அதுக்கப்புறம் அவ பாட்டுல கிளம்பிடுறா. அவ கிளம்பும் போது, நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் இல்லைன்னு நல்லாவே தெரியுது, நீ பதிலே சொல்ல வேண்டாம், ஆனா உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான ரிப்ளை நான் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்ப, இந்த பக்கம் இது எல்லாத்தையும் மொத்தத்தையும் இவ கேட்டுட்டு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுறா. இப்பதாங்க இவ நல்லா பேசவே ஆரம்பிச்சா. எனிஹவ் இவன் வந்து சாரி கேட்ட உடனே, நீ எனக்கிட்ட சாரி எல்லாம் கேட்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ எங்க வீட்டுல படிச்ச பொண்ணு, ஆக்சுவலா அம்மா லெக்சரர் இல்லையா, அவங்களுக்கு கீழே படிச்ச பொண்ணு, அதனால இவன் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிருப்பா போல இருக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல, நான் அதுக்கெல்லாம் கோவப்படல, கொடுத்ததுதான் கொடுத்த, உன் வீட்டு அட்ரஸை கரெக்டா கொடு, என் வீட்டுல வந்து கதவு தட்டுறாங்க அப்படின்னு முறைச்சிக்கிட்டு வந்து உட்காந்துடா. மறுநாள் ஆபீஸ்க்கு போனாலும் அந்த பொண்ணை பத்தின ஞாபகங்களே இருக்கு. சரியா ஒர்க் பண்ண முடியல. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட அந்த பொண்ணு ஆப்போசிட்ல வந்து நின்று, உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க கேஃபிடீரியால மீட் பண்றாங்க. என்ன ஏதுன்னு அவகிட்ட கேட்ட உடனே, எனக்கு டூஹாவை ஃபாரின்லயே தெரியும், அவங்க அம்மா ப்ரொஃபசர் இல்லையா, அவங்க கிட்ட தான் நான் படிக்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு டூஹாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவ எனக்குன்னு வாயை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு டூஹாவை ரொம்ப பிடிக்கும், அதனால திரும்பவும் டூஹாவை நீங்க எங்க இருந்து வந்தானோ அங்க அனுப்பிச்சு வச்சிருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் என்கிட்ட வந்து ஏன் சொல்ற அப்படின்ற மாதிரி இவ கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ண போறீங்க, ஒரே வீட்டுல இருக்க போறீங்கன்ட்டு. இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஒன்னும் இல்லைன்றதும் எனக்கு தெரியும், ஆனா நீங்க திரும்பவும் அவரை அனுப்பி வச்சா அவரோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், இங்க ஒர்க் பண்றதை விட அங்க ஒர்க் பண்ணா இன்னும் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. வீட்டுக்கு வந்து அந்த ட்ரீயை பாக்குறா, அவன் வளர்த்த செடிகளை பாக்குறா, வீட்டுல ஒன்னு பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாம் பாக்குறா. இருந்தாலும் அந்த யாங்ஸி வந்து பேசினது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் இவ கேஷுவலா அவங்க கிட்ட பேசுவானா இல்லையானே தெரியல. அந்த சமயத்துல இவன் ஒவ்வொரு விஷயங்களா ரெனோவேஷன் பண்ணி இந்த வீட்டை வேற மாதிரி மாத்தி அவனோட நினைவுகளை ஒவ்வொரு இடத்துலயும் பதிச்சிட்டு இருக்கான். அப்படின்னு நினைச்சவ, டாக் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இவ ஒரு கபோர்டை திறப்பா. அதுல சவுண்ட் வரும். அந்த சவுண்டை கேட்டாலே டாக் ஓடி வந்துடும். ஆனா இப்ப டாக் வரல. எங்கன்னு தேடிட்டு போய் பார்த்தா உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றா. அதே சமயத்துல இவனுக்கு கால் பண்ண ஏதோ நினைப்புல கட் பண்ணிடுறா. அடுத்து அவன் இவளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவன் வீட்டுக்கு வரதுக்குள்ள அந்த டாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். ஆனா மூஞ்ச கொடுத்து பேசவே இல்லை. இந்த சமயத்துல, இங்க பாரு, என்னோட ரேக் எல்லாம் எதுக்கு நீ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே விட்டுரு. நிஹவ், நீ ஆகஸ்ட் மாசம் இந்த ஊரை விட்டு போக போற, போகும்போது உன்னோட நினைவுகள் இங்கே இருக்கணும், என்னை சுத்தி சுத்தி வரணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என்னை கேட்காம எந்த ஒரு பொருளையும் கை வைக்காத, நான் சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோவமா பேச இவனுக்கு அப்படியே இடிஞ்சு போயிடுறான். அடுத்த ரெண்டு பேரும் அந்த டாக் உடம்பு சரியில்லை இல்லையா, பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் ஃபீவர் குறையல. ஆனா இவளோட மனசுல மட்டும் பயங்கரமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு திரும்பவும் குளிர்ற மாதிரி இருக்கு, நான் திரும்பவும் வாழ்க்கையில தனிமையாயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னோட தங்கச்சிகள்லாம் என்னை விட்டு கிளம்புனாங்க, அவங்க போகும்போது கூட திரும்ப வராதீங்கன்னு நான் சொல்லி அமிச்சேன்.
அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதை பார்த்துட்டு அப்பா வீட்டை விட்டு ஓடிட்டாரு. ஓடும்போது எங்கப்பா போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நிறைய சம்பாதிக்க போறேன், அம்மாவை அது வரைக்கும் பார்த்துக்கொண்டு அப்படியே கைவிட்டு போனாரு. அப்போ திரும்ப வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சேன். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இதுக்கப்புறம் டோஹா இவ்வளவு விட்டு போனது இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு டக்குன்னு சேனனுக்கு திரும்பும் போது அவனோட கை இவளோட கை மேல பிடிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு ஏன் இந்த சம்மர்ல இவ்வளோ கோல்டா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இது சம்மர் தானே, நான் கோல்டா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவா. அதை நினைச்சிட்டு கையை எடுக்க ட்ரை பண்ண அவன் கைய கெட்டியமா புடிச்சுக்கிறான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்ட்டு. சோ ரெண்டு பேர் மனசுலயும் காதல் இருக்கு. இவன் ஓப்பனா சொல்லிட்டான். பட் ஹீரோயின் ஓப்பனா சொல்லுவாளா இல்லையாங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனோட பாஸ்ட் ஸ்டோரிய சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க அம்மா இவனை அமெரிக்கால ஃபேமிலியோட பாத்துட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அவங்களுக்கு ஆர்கிடெக்ட் படிக்கணும்னு ஆசை. பட் கை குழந்தை இவனை தூக்கிக்கிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்களாம். ஈவன் ரெண்டு பேரும் விளையாடுற இடமே அவங்க ஆர்கிடெக்ட் பண்றாங்க இல்லையா, அந்த ஒர்க் ஷாப் தானா. இப்படியே போயிட்டு இருக்க அவனுக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்டும் வந்திருக்கு. சோ எதை வச்சு விளையாண்டானோ அதே இவனோட ப்ரொஃபஷன் எல்லாம் மாறிடுச்சு. இதுக்கு நடுவுல அவங்க அப்பா அம்மாக்குள்ள பயங்கரமான சண்டை. அப்பாவுக்கு கொரியால வாழணும்னு ஆசை, அம்மாவுக்கு அங்க இருக்கிற ஃபேன்சி லைஃபோட வாழ்ந்துட்டு பெரிய பெரிய விஷயங்களை இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணணும்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருக்கும் செட் ஆகல, டிவோர்ஸ் ஆயிடுது. அதுல அப்பா யாங்க மட்டும் கூட்டிக்கிட்டு கொரியாக்கு வர, டூஹா மட்டும் அம்மா கூட வளர்ந்துட்டு இருக்கான். 12 வயசு இருக்கும். அந்த சமயத்துல அம்மா என்னால இங்க தனியாவே இருக்க முடியல, இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும் இல்லையா, அதுக்கு மட்டும் நான் ஊருக்கு போயிட்டு வரவா, அப்பா கூடவும் யாங் கூடவும் என்னோட சம்மரை முடிச்சுட்டு வரமா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு வர ஆரம்பிச்சவன் தான். அப்படி முதல் முறையா வரும்போது ஹீரோயினோட இந்த அட்ரோசிட்டிஸ், கோவப்படுற தன்மை, அடிக்கிறது, உதைக்கிறது இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஏன்னா இது வரைக்கும் அவன் அமெரிக்கால தனியா தானே வாழ்ந்திருப்பான். ஆனா இந்த பீனட் ஹவுஸ்ல ஒரே கூட்டம் பசங்களா இருக்காங்க, நிறைய மெமரிஸ், ட்ரீஸ்ல இருந்து எல்லாமே. இப்படியே அவனோட காலங்கள் போக அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சதே. ஆனா இந்த வீடு அவனுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி, இந்த சம்மருக்கு வர்றதுக்காகவே காத்துட்டு இருந்தவன். சோ இந்த வீட்டை இவனால விட முடியுமா? மெயினா அவன் இங்க வரதே ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதான். அப்பதான் அந்த ரவுண்ட் கலர் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அவங்க பழைய மெமரிஸ் எல்லாம் சேவ் பண்ண ஆரம்பிச்ச டைமே. அதுக்கப்புறம் இவன் அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் இந்த டாக வளர்க்கறதுக்காக மெயின்டெனன்ஸ் கேப்பா பாருங்க. ஈவன் வீடியோ கால்ல இவன் கால் பண்ணா கூட மாசம் மாசம் பணத்தை அனுப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் இவங்க டீனேஜ்ல பழக ஆரம்பிச்சு அது காதலா இவனுக்குள்ள வளர்ந்துருக்கும். இப்போதைக்கு ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு உன்னை விட்டு எக்காரணத்தை கொண்டு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்ல அவளோட மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம். ஆனா அவளோட நெத்தியில கைய வச்சு, என்ன என்கிட்ட நீ எப்ப சண்டை போட்டாலும் உனக்கு ஜொரம் அடிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளுக்குள்ள இருக்கிற பயங்க. இவளும் தனியா தானே வாழ்ந்துட்டு இருக்கா, இவன் மேல விருப்பம் இருக்கு. பட் அவன் ஹையர் ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இருக்கான். அதனால இவளுக்குள்ள டைலமோ. ஆனா யூசுக் வந்தா இல்லையா, அவ போலங்க. ஆக்சுவலா இவனோட ஆபீஸ்லயே தங்க ஆரம்பிச்சிட்டா. இவ அமெரிக்கால ஒர்க் பண்ணும் போது அங்கேயும் இவ ஒர்க் பண்ணிருக்கா. சோ அங்க இருக்க கிளைண்ட் கூட வீடியோ சாட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இவன் ஆபீஸ் ரூம்குள்ள நுழைய ஒரு மாதிரி இருக்கு இவனுக்கு. இருந்தாலும் அந்த கிளைண்ட் கிட்ட பேசி ஆகணும் இல்லையா, அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவ ஃபிளைட் டிக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்பு ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு இங்க ஒர்க் இருக்கு, நீ நினைச்ச மாதிரி டக்குன்னு என்னால கிளம்ப முடியாது, நீ வேணும்னா இங்க வந்தியா சுத்தி பாத்தியா கிளம்புனியான்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அடுத்து இவ டாக்டர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. அந்த சமயத்துல டாக்டர் டாக் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு டூஹா வந்து நான் தாங்க சுபாக்கோட அப்பா அப்படின்ற மாதிரி நிப்பான். செம ஃபன்னா இருக்கும். அடுத்து இவன் காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ டாக்ஸியை புக் பண்ணிட்டு இருப்பா. ஏய் நான் சொல்றேன்ல வா வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ வண்டியில எதுக்குடா வரணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, ஏய் நானும் நாயோட அப்பா தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னு அதோட கயிறை வாங்கும் போது இவ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பா. சோ இப்படி எல்லாம் அவளோட மனசுல இருக்கா. பட் அவளுக்கு ஏதோ ஒரு தயக்கம் கோவம் அப்படியே இருந்துட்டு இருக்கு. இப்ப திரும்பவும் அவன் கூட சண்டை போடவே ஆரம்பிச்சிடறா. டாக வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அது கொஞ்சம் கியூர் ஆயிடுது. அதுகிட்ட போய் ஷேக்கன் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அதுவும் அழகா ஷேக்கன்லாம் கொடுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் இவளுக்கு கோவம். அந்த சமயத்துல கோவம் வந்து எந்திரிச்சு போக பாப்பா டக்குன்னு தலைய பிடிச்சு அமைக்கிறான். என்னடா அவ்வளவு தைரியமா என் தலையில கை வச்ச அப்படின்ட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள என்ன ஷாம்பு தான் போட்டு குளிப்பியோ, தலையெல்லாம் ஒரே பொடுகா இருக்கு அப்படின்ட்டு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வைக்க இவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஆகுது. அந்த சமயத்துல விழுந்துடுறா. டக்குன்னு அவளை பிடிச்சி அப்படியே தூக்கி நிறுத்த, என்னடா பண்ணிட்டு இருக்க விடுறா அப்படின்னு சொன்னா அவன் பாட்டுல போயிடுறான். அடுத்து இவ சிட்டி ஹால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகம் வந்து, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் அந்த சமயத்துல நம்ம அட்வொகேட் சார் வராரு. என்னங்க இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விட நேரா இவளை கூட்டிட்டு இந்த ட்ரெடிஷனல் ஹோட்டல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சைனா கொரியால எல்லாம் ஒரு மாதிரியான பில்டிங் அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரியான ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ண, ஏன் இவ்வளவு தூரம் சாப்பிடறதுக்காக வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இது மாதிரியான இடத்துல சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு இருக்கணும் இல்லையா, அதுவும் ஏன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஆரம்பிக்க அதுக்குள்ள சாப்பாடுலாம் வந்து
வந்துடுது. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோன்னு என்ன உண்மையை சொல்ல போறானோன்னு இவளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. சரி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்பூனை எடுக்க இல்ல முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா நீ ஜோனை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த ஜோனு? இந்த மரத்தை வெட்டினானே அவனா? ஆமா, அவரை வச்சுதான் நீ மரத்தை வெட்டி இருக்க. ஆக்சுவலா அவருக்கு நான் முன்னாடி பர்சனல் அட்வொகேட்டா இருந்தேன், அது தெரியுமா உனக்கு? இப்போ டூஹாவுக்கு அட்வொகேட்டா இருக்கேன். நீ அந்த விஷயத்த மறைக்கவே முடியாது. அந்த ஆஸ்ட்ரிய 2 பேரும் வளர்த்திருக்கீங்க, ஆனா நீ தான் அந்த மரத்தை வெட்ட சொல்லியிருக்க. உன்னோட கேஸ் ஃபைல நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் இப்போ உங்ககிட்ட கேஸே கொடுக்கலையே, வாபஸ் வாங்கிட்டேனே அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் நீ என்ன மறந்து போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி பாஸ்ட்ல இருந்து இவங்க எப்பப்பெல்லாம் பழகினாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு ஞாபகம் மூத்த, இதெல்லாம் எதுக்கு ஞாபகம் மூட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு ஒரு கேஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒன்னுனா தீர விசாரிச்சுதான் நியாயத்தை சொல்லுவேன், அதனால எந்த அளவுக்கு நான் உன்ன ரிசர்ச் பண்ணிருக்கேன்றத பாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல ஒரு மாதிரி இவளுக்கு கில்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலை விட்டு வெளியில வந்த உடனே இப்பவும் அவளுக்குள்ள கன்ஃபியூஷன் போல, எதுக்காக இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வருவா. நீ சிட்டி ஹாலுக்கு தானே போற, நான் உன்னை டிரா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், திரும்ப திரும்ப இந்த விஷயத்த எதுக்காக வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவ கேட்க, நீங்க கேஸ் கொடுத்தீங்க, வாபஸ் வாங்கிட்டீங்க, இருந்தாலும் என்ன நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த அவ கேஸ் ஃபைல படிச்சிருக்கான்றது நல்லா புரியுது. இருங்க ஒரு நிமிஷம், உங்க கேஸ் ஃபைல நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டூஹா ஃப்ரெண்டு, அப்ப அந்த கேஸ் ஃபைல அவனும் படிச்சிருப்பான் இல்லையா அப்படின்ற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இப்போ ட்ரையல் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி பாக்குறா. அது மட்டும் இல்ல, இவங்க ஒவ்வொரு தடவை ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கிறது, பார்ல மீட் பண்ணது, அதெல்லாம் திங்க் பண்ணி பாக்குறான். இவங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு வளர ஆரம்பிக்குது. திரும்பவும் இவளுக்கு சடனா இன்னொரு ஞாபகம், ஓ அந்த கோர்ட் ட்ரையல்ல மரத்தை வெட்டினதை பத்தி நான் தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையும் டூஹா படிச்சிருப்பா இல்லையா அப்படின்னு திங்க் பண்றா. ஆக்சுவலா என்னன்னா அந்த மரம் இவளுக்கு ஒரு கம்பானியனா இருந்திருக்கும், அந்த மரத்தை அவன் தான் வெட்டியிருப்பான். ஜான் வெட்டதுனால அவன் மேல ஒரு கேஸ வேற ஃபைல் பண்ணிருப்பா. அந்த சமயத்துல இதை நானும் டூஹாவும் சேர்ந்துதான் வளர்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனையும் கொடுத்துருப்பா. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு வீட்டில் அந்த லேப்டாப்ல அந்த கேஸ் ஃபைல திரும்பவும் படிச்சுட்டு இருக்கும்போது வெளியில டாக் ஒரு பாட்டை உடைச்சிருது. அந்த சமயத்துல நீ சும்மாவே இருக்க மாட்டியா, அப்படிதான் பண்ணிட்டு இருப்பியான்னு அதை பிடிச்சி திட்ட அதுக்கு தான் நல்லா தெரியுமே, உடைச்சிட்டு ஓடிடுங்களே, குடுன்னு ஓடிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்க இவ திரும்பவும் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இவளோட லேப்டாப் எடுத்து அவன் வச்சுட்டு இருக்கான். ஐயோ திரும்பவும் கேஸ் ஃபைல அவன் படிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி டபக்குன்னு புடுங்கிக்கிறா. என்னடா பண்ணிட்டு இருந்தேன் லேப்டாப்ல, நீ வந்ததே எனக்கு தெரியல, எப்படி வந்த, உன் கார் சவுண்டே கேட்கலையே அப்படின்ற மாதிரி கேட்க, பாரு என்னோட கார் சவுண்ட் ரிப்பேர்னு காலையிலேயே கொண்டு போய் மெக்கானிக்கல் ஷாப்ல விட்டுட்டேன், ஆக்சுவலா அவன் லேப்டாப் இருந்துச்சு ஒரு மெயில் அனுப்பலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேருக்குள்ள திரும்ப சண்டை வந்துடுது. என்னடா என்ன பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி இவ கேட்க, ஆமா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே முறைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சண்டையில தான் கொண்டு வந்து நிறுத்துவ அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, மறுநாள் இந்த ஒர்க் விஷயமா மிஸ்டர் ஜான் கூட போக வேண்டிய சூழ்நிலை. அவன் பாட்டுல பின்னாடி உட்காந்துட்டு வலன்னு பேசிட்டு வர, இந்த பக்கம் மேயரோட ஆபீஸ்ல ஒரு மேடம் இருப்பாங்க இல்லையா, அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, இவ காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல டூஹாவை பத்தி தான் பேச்சு, எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க. அவரோட போட்டோ ஷூட்ல இருந்து இன்டர்வியூஸ் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு, அந்த சமயத்துல புதுசா யோங்ஷி வந்தா இல்லையா, அவ கூட வேற ஒரு கிளிப்பிங் இருக்கு, அதையும் பார்த்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா பாக்குறதுக்கே செம இம்ப்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு அவங்க பேசி சிரிச்சிட்டு வர, அதை கேட்க இவளுக்கு கடுப்பா இருக்கு. அடுத்து அந்த ஆர்கிடெக்ட் எப்படி முடிய போதோ, பினிஷிங் எப்படி இருக்கும், அதுக்கான வேலைப்பாடுகள் என்ன, இந்த ஸ்கூலை எப்படி எல்லாம் ரெனோவேஷன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு மீட்டிங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஜுவான் சும்மா இல்லாம அவனோட டேப்ல நார்மலா அந்த குட்டி பசங்க வீடெல்லாம் வரைஞ்சு புல்லெல்லாம் வரைவாங்கல்ல, அது மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு பிளான போட்டுட்டு இருக்க. சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் பேசுறதையாவது கவனிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அந்த சமயத்துல யோங்ஷியும் பேச ஆரம்பிக்கிறா. இந்த இடத்துல மிஸ்டர் ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமான வாய்ஸ் அண்ட் ஆரம்பிச்சிருது. அந்த மீட்டிங்கே டிராப் ஆயிடுது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க இவளோட கொலீக் ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்றா, நீ இப்படி எல்லாம் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இவ ஓவரா அட்வைஸ் பண்ண, அதோ தெரியுதுல அந்த இடத்துல என்ன கொஞ்சம் இறக்கி விட அப்படின்னு ஹீரோயினும் இறங்கிக்கிறா. அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க அவளோட ஃப்ரெண்டான ஹயாவும் சுன்டேக்கும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லாரும் ஃபன்னா பேசிட்டு இருக்கும் போது அவன் தன்னோட காதலிய பார்த்து நல்லா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சைக்கிள் எல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க வெளியில வருவாங்க. அந்த சமயத்துல இவளோட பேக்கை கீழே போட்டுடுறா. அதை எடுக்கும் போது அந்த இடத்துக்கு இவளுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து, இன்னுமா நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயத்துல ஆமா எனக்கு ஆக்சிடென்ட்
ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இவன் என் கூட தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சின்டாக்ஸ் சொல்ல, அவ சும்மா இல்லாம ஒரு கார்டை கொடுத்துட்டு பயங்கரமா கலாய்க்க சும்மா இருப்பாளா. ஹயோ அவளோட முடிய புடிச்சு பயங்கரமா சண்டை போட அந்த இடத்துல கை கலப்பே ஆயிடுது. நல்ல வேலையா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வர அவளும் சேர்ந்துக்கிறா இந்த பிரச்சனையில. அதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து அதே கேஃபெட்டீரியால உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க முடிய புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டதுல எல்லாரோட முடியையும் பாருங்களேன். அதே கோவத்துல நிறைய பியர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போதும் நீங்க 2 பேரும் குடிச்சது அப்படின்ற மாதிரி சண்டாக் சொல்ல, சரி எதுக்காக சோலுக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்ட உடனே, சுன்பாக் நீ ஒரு உண்மையை சொல்லு, என்னோட க்ளோசிங் அக்ரிமெண்ட்டை நீ டூஹா கிட்ட சொல்லியிருந்தியா? அவ அதை படிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன நடக்குதுங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்னுமா அந்த மரத்தோட கேஸ் போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்னால இந்த ஜான் கூட ஒர்க் பண்ணவே முடியல. யூசுகி 2 பிளேன் டிக்கெட்டோட வந்து அவனை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல 2 பேரும் ஆச்சரியப்படுறாங்க. உடனே ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் ஒன்னா நிக்கிற போஸ்டர் காமிச்சு, இவளா அப்படின்ற மாதிரி கேட்க, அவளும் செம்ம கோவத்தோட ஆமான்னு சொல்லிக்கிட்டு பியரை குடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஒர்க் நடக்கிற இடத்துல ஜியான் சும்மா இல்லாம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எட்டி பார்த்துட்டு நிக்க, இவ ஏதோ மொபைல்ல சின்சியரா படிச்சுட்டு இருக்கும் போது அவன் ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இவளும் எஸ்ன்னு சொல்லிடா. மறுநாள் பாத்தீங்கன்னா அழகான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில பூக்கூடைகளோட அவ கூட வேலை செய்யற இடத்துக்கு வர, எல்லாரும் ஓ இவங்க 2 பேரும் டேட் பண்றாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி தாட்ஃபுல்லா இவங்கள பார்க்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜியானை பார்த்து கேட்க, நேத்து தான் நீ எனக்கு சொன்னல அதனால்தான் அப்படின்னு வழிஞ்சு பேச, அதுக்கப்புறம் இவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்து பயங்கரமா வெறுப்பேத்திருப்பான். அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் பியரை குடிச்சிட்டே இருக்கா. எப்படியாவது அவன் இந்த வேலையில இருந்து எடுத்துடணும், அவன் கூட சேர்ந்து வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறா. அடுத்து இவ தனியா வீட்டுல உட்காந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல ஜியான் மட்டும் வரவே இல்ல. எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மேயர் ஆபீஸ்ல இருந்து ஒரு மேடம் வருவாங்க இல்லையா, அவங்களோட வேலையை நான் பண்றேன், நான் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி பேச, எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிஸ்கஷன் சொல்லிட்டு ஃபைனலா ஹீரோ தன்னோட வேலையை பார்க்க போயிடான். அந்த இடத்துலயும் அவனை ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. ஈவன் ஏன் இவன் வரல என்னாச்சுன்ற மாதிரி இவளும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து அந்த ப்ராஜெக்ட் பத்தின பிளான் எல்லாம் அவன் போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் யூசுக் அதை இம்ப்ரெஸ் பண்ணி பேசுறா. ஆக்சுவலா அவனுக்கு இவ 2 வருஷம் ஜூனியரா. அப்படி இருக்கா அவனோட வேலையை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதாகும். இந்த இடத்துல இது வந்தா நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் கரெக்ஷன்ஸா அவ மார்க் பண்ணி காட்ட, அடுத்த சீன்ல ஏன் இவன் வேலைக்கு வரலன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன். வீட்டுக்கு வந்தும் சரியா மூஞ்சி கொடுத்து பேசல. அடுத்து இவளுக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் வருது. அதாவது இப்ப ஜான் திடீர்னு வரல இல்லையா, அவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான் அவனை போட்டு பொலந்து இனிமே ஹீரோயின் எதிர்க்க போய் சும்மா டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பர்சன் பணத்தை கொடுத்துட்டு வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த சீன்ல இதை கேள்விப்பட்டுட்டு யூசுக் ஹீரோ கிட்ட வந்து கோவமா பேசுறா. அதுக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் பார்க்காம வேற யாரு பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல நீ அவளுக்காக இப்படி இறங்கி பேசுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இது ஒரு ஒர்க், அதுல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தானே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் அவ டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள வர, யூசுக் டக்குன்னு வெளியில போயிடா. அதுக்கு அடுத்து இவங்க 2 பேருக்குள்ள ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவ கேட்க, இது உன்னால மட்டும் கிடையாது, உனக்காக மட்டும் கிடையாது, அவன் சரியில்லை சில விஷயங்கள்ல, அதனாலதான் அவனுக்கு அந்த அடியை போட்டு காம்பன்சேஷனா கொஞ்சம் பணத்தை கொடுத்து வீட்லயே இருடா எங்க கூட வந்து சேர்ந்துக்காதன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனால ஏத்துக்க முடியல. இவன் மீன் பண்றது என்னன்னா, நீ அவனை அடிச்சது ரெக்கார்ட் ஆயிருக்கு, அந்த ரெக்கார்ட்ல தெளிவா சொல்லிருக்க என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்ட்டு, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவ கேள்வி கேட்க அவன் கன்வின்ஸ் பண்ண பாக்குறான். அடுத்து அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்னு இருக்கும் இல்லையா, அதை இவன் ஆல்ரெடி படிச்சிருப்பான். அதையும் இவ கிட்ட சொல்றான். சோ அதை நீ படிச்சுட்டுன்றது எனக்கும் தெரியும், இதுக்கு நடுவுல யூசிக்கு தான் கொஞ்சம் டாக்ஸிக்கா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அது அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட பிஏ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மீட்டிங்காக அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்ல, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிட்ட நான் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பேசுறேன், அதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அவ நிறுத்தவே இல்ல, கூட பேசிட்டே இருக்கா. என்னால நீ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு கேட்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி மீட்டிங்கை முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் கேஃபெட்டீரியால உட்காந்து பேசலாம் அப்படின்னு இவ கோவமா சொல்ல, அடுத்து எல்லாரும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல உட்காந்துடுறாங்க. அடுத்த வாரத்துல இருந்து அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட நினைப்போ ஹீரோயின் அந்த மரத்தை புதுசா கொண்டு வந்து நட்டதுனால அவனோட நினைவுகளை இங்க நட்டு வச்சிருக்க, ஏன் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ற, சாதாரண ஒரு மரம் தானே, மரத்தை காணும் போதெல்லாம் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருப்பா, அதெல்லாம் ஞாபகங்கள்ல ஓடுது. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ உயிரையும் பணைய வச்சு எடுக்க போனது, அதுக்கப்புறம் இவன் எங்க அவளை விட்டு போயிடுவானோன்ட்டு ஃபீல் பண்ணி பயந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறான். இப்படியே அவனோட நினைவுகள் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் அவனால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. மீட்டிங்க பாதியில நிறுத்திட்டு அவன் பாட்டுல கிளம்பி வெளியில வர எல்லாரும் ஒரு மாதிரி பேனிக் ஆறாங்க. இவனும் கேஃபெட்டீரியால அவ இருப்பாளா அப்படின்னு தேடி பார்க்க அவ காணோம். இந்த பக்கம் நம்ம அட்வொகேட் சார காட்டுறாங்க. அவர் அந்த ரோட்ல போனவரை நம்ம ஹீரோயின் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வண்டியை திருப்பிக்கிட்டு அந்த மேடம் எங்க இருக்காங்களோ அங்க வந்து நிறுத்த, அடுத்து இவங்க 2 பேரும்
ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டாங்க. அந்த இடத்துல இந்த மரத்தோட கேஸ் தாங்க முன்னிலையில இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, அந்த ஆஷ் ட்ரீன்னு ஒண்ணு இவங்க 2 பேரும் நட்டாங்க இல்லையா, அத ஜான் வெட்டிட்டான். பட் ஜான் வெட்டினதுக்கு அப்புறம் அதை பத்தின கேஸும் போயிட்டு இருந்தது. அதுக்கோட க்ளோஷரை லார்ட் முன்னாடி இவ சொல்லிருப்பா. அந்த வாக்குமூலத்தை ஹீரோவும் படிச்சிருப்பான். அந்த மரம் நாங்க 2 பேரும் வச்சது உண்மைதான், நான் மட்டும் தான் அதை பராமரிச்சேன், பாதுகாத்த, வளர்த்த, எல்லாமே பண்ணேன். அது எனக்கு சொந்தமானது. அது வெட்டப்பட்டது என்னால கிடையாது. நானும் அதை வெட்ட சொல்லல. ஆனா அதோட மொழி உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருப்பான். சோ பிரிச்சு பேசினதை இவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதை ஆல்ரெடி அவன் படிச்சிருப்பான். இருந்தாலும் இந்த அளவுக்கு பெருசா எடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டான். ஆனா இவ போல்டா இருந்ததை பார்த்து அட்வொகேட்டுக்கு இவளுக்கு மேல ஒரு தனித்துவமான இன்ட்ரெஸ்ட் வந்துருது. இங்க பாரு, உனக்கும் அவனுக்கு செட் ஆகல, ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கு. அவன் உன்ன நல்லத்தனமா தான் பாத்துட்டு இருக்கான், நீயும் அவனை நல்லத்தனமா தான் பாத்துட்டு இருக்க. ஏதோ ஒரு விஷயத்தினால 2 பேருக்கும் ஒத்து போகல. அதே ஃபைட் இப்படியே நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் உன்னோட கேஸை நான் ஸ்டடி பண்ணதுலேருந்து, ஹேண்டில் பண்ணதுலேருந்து, அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ண வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உன்னை நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஏன் டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுறான். பஸ்ல வரும்போதும் இவ திங்க் பண்ணிட்டு இருப்பா. ஃபைனலா பஸ் ஸ்டாண்ட்ல இவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்க போன அப்படின்ற மாதிரி வீடெல்லாம் தேடி முடிச்சுட்டு இவ பஸ்ல தான் வருவான்னு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்ட அட்வொகேட் மீட் பண்ணது, என்னென்ன விஷயங்கள் பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்ல இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும்ன்றத அடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.